இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறை வார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். குறிப்பிட்ட இறை வசனங்களை, இறை வார்த்தைகளை மட்டும் கூறுகிறேன். கண்களை மூடி தியானியுங்கள். முதலாவதாக எசாயாவின் தீர்க்க தரிசனத்திலிருந்து, மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். திருப்பாடல் ஆசிரியர் 98வது அதிகாரத்தில் கூறுவது போல, உலகம் எங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மீட்பை பற்றி கேட்டோம், அடுத்து விடுதலை. இரண்டும் எல்லோருக்கும், மண்ணுலகின் எல்லைகள் யாவும் உலகமெங்கும் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்துள்ளார். மூன்றாவதாக திருத்தூதர் பவுல் கூறுவது, எபிரேயர் 1வது அதிகாரத்தில் இயேசுவை குறித்து தந்தையின் வார்த்தை, நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார். இதுதான் உண்மை. நான்காவதாக யோவான் நற்செய்தியிலிருந்து 1 அதிகாரம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இந்த மாட்சியை பெற்றிருந்தார். மன்றாடுவோமா? எங்கள் மத்தியில் பிறந்திருக்கும் இயேசுவே, உம்மை புகழ்கிறோம். நீரே எங்களோடு என்றென்றும் இருக்கும் இறைவன். எங்கள் அன்றாட வாழ்வில் எங்களுடன் பயணிக்கவும், எங்கள் மகிழ்ச்சி, துயரங்கள், நம்பிக்கைகள், அச்சங்கள் என அனைத்திலும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நீர் வந்திருக்கிறீர். கடவுளோடு எப்போதுமே இணைந்திருந்த தூய வார்த்தை இன்று நிறைவேற்றப்பட்டு எமக்காக உடலாகி மனிதரானார் என்ற இந்த நற்செய்தியை குறித்து அகமகிழ்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் இந்த உண்மையான வார்த்தைக்கு யோவான் நற்செய்தியில் 1 அதிகாரம் 16வது இறைவார்த்தை கூறியது போல, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று, அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள நிதர்சனமான உண்மையை பாவிகளும் மனிதர்களுமான எங்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், உம்முடைய பிறப்பு எங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களின் ஆடம்பரங்களுக்கு, புத்தாடைகளுக்கும் அலங்காரங்களுக்கும், வான வேடிக்கைகள், பட்டாசுகளுக்கு மத்தியிலும் அவற்றிற்கு அப்பால் நாங்கள் உற்று நோக்க எங்களை அழைக்கிறது என்று நாங்கள் உண்மையாகவே நம்புகிறோம். உம்முடைய வறுமை, புழுதியிலும் தீவனத் தொட்டியிலும் இருந்த உதவியற்ற நிலை, உம்மை சூழ்ந்திருந்த ஏழை பெற்றோரும் ஏழை மேய்ப்பர்களும், இந்த காட்சி முக்கியமான உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. நீர் ஏழைகளை நேசிக்கிறீர். ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை நேசிக்கிறீர். அது ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஏழை அயலாராக உடைந்த உள்ளத்துடனும் உதவியற்ற நிலையிலும் எங்களிடம் நீர் மனிதராக வருகிறீர். இவர்கள் எங்கள் அருகிலேயே உள்ளனர். எங்களிடம் மட்டுமல்ல, எங்கள் அருகிலேயே, அருகாமையிலேயே அயலார்களாக உள்ளனர். இவர்கள் எங்கள் மனைவி, கணவர், பெற்றோர், மாமனார், மாமியார், உறவினர்கள், நண்பர்கள், தெருவில் உள்ள யாரோ ஒருவர், அனாதைகள், விதவைகள்,
மனைவியை இழந்தவர்கள், அன்புக்குரியவர்களின் மரணத்திற்காக துக்கம் அனுசரிப்பவர்கள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள், மரணப்படுக்கையில் மற்றும் மருத்துவ பராமரிப்பில் இருப்பவர்கள், சிறை தண்டனை அனுபவிப்பவர்கள், ஆலயங்களில் உள்ள எங்கள் தந்தைகள், துறவரத்தார், கன்னியர்கள், பெற்றோரை விட்டு அகன்று நின்று கடவுளுக்காக பணியாற்றுபவர்கள், உறவுகளை விட்டு தனித்து நிற்பவர்கள் என யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உமது பிறப்பிடம் சமாதானத்தின் பிறப்பிடம், உமது பிறப்பிடம் சமாதானத்தின் பிறப்பிடம் என்று திருத்தந்தை லியோ அழகாக எடுத்துரைக்கிறார். நீர் கொடுக்கும் இந்த சமாதானம், நீர் கொடுக்கும் இந்த உள் அமைதி இந்த உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் வெளிப்படையாகவும் இன்று பரவட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். மனிதனான கடவுள் ஒவ்வொரு மனிதனுடனும் தன்னை இணைத்து கொண்டார் என்ற உண்மை பாவிகளான எங்களையும் வழிநடத்தட்டும். ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உம்முடைய அன்பான பிரசன்னத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். மேலும் உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் அமைதியையும் எங்கள் அயலார்களுடன் பகிர்ந்து கொள்ளச் செய்யும். இயேசுவின் உன்னதமான பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.